ஏன் நீங்க பாருங்க, அம்பேத்கரோட எல்லா சிலையிலையுமே ஏன் கையில் புத்தகத்தை வச்சிருக்காரு? நல்லா நான் கேட்குற கேள்விக்கு எந்த நாயாவது பயிர் சொல்கிறத பார்க்குறவங்க, நான் குறிப்பாக யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் அம்பேத்கர் சிலையில் அவர் புத்தகத்தை கையில் வச்சிருக்கிறாரு? எல்லாரும் படிக்கணுன்றத தப்படிக்க சொன்னார், பறையடிக்க சொன்னார். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது நான் வந்து இவ்வளவு பொறுமையாக இருக்கு. நான் வந்து நாகரிகமாக கையாண்டுருக்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் எழுதுன கூட ஒரு நாகரிகமான ஒரு செயலாக தான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து வேற மாதிரி நம்ம பேச வேண்டியிருக்கு, செயல்பட வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு இப்போ கூட அது வந்து பாருங்க, அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அது நாங்கள் போடலைங்க, யாரை போட்டாங்க அப்படின்னு டைலாக் விடுறாங்க. நீ 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 போடலைல, அப்போ எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான்ல, கரெக்டாக? அப்போ அது வந்து எல்இடியா அந்த நிகழ்ச்சியோட பின்னாடி வரும்ல ஸ்கிரீன், எல்இடி பேர், அதுலேயும் போட்டிருக்கிறாங்களா? எனக்கு தான் ரெக்கார்டோட சொல்கிறாங்கல்ல. நம்ம எங்கே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பேர சொல்ல விரும்பலை, சரிங்களா? தயவு செய்து இது மாதிரி இளைஞர்களை கொண்டு போகக்கூடாது. இப்போ இளைஞர்கள் நம்பி வர்றாங்கல்ல, பரவாயில்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கட்டும்டா. கடுமையான நம்ம வாழ்க்கையில், சோகலந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு சினிமா படத்தை பார்ப்போம் அப்படி வர்ற இளைஞர்களை வெறியாக்கி விட்டாங்கன்னா